கோவை கரும்புக்கடை பகுதியில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக சிறப்பு தொழுகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தொழுகை நடத்தினர். ஈதுல் அல்லா தியாக திருநாள் என்றழைக்கப்படும் பக்ரீத் பெருநாளை ஒட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கோவை கரும்புக்கடை அடுத்த சாரமேடு பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக இன்று காலை 7 மணியளவில் இத்தொழுகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தொழுகையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை மாவட்ட செயலாளர் திப்பு சுல்தான் தலைமை தாங்கினார். தலைமை கழக பேச்சாளர் கோவை சையத், மாநில பிரதிநிதி சாதிக் அலி, மாநில செயலாளர் சாகுல் ஹமீத், மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மாவட்ட பொருளாளர் அசாருதீன், மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆஷிக் அகமத், அபு, இஸ்லாமிய பிரச்சார பேரவை நிர்வாகிகள் அப்துல்லா, ஜூர் பிஹர் அலி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பமாக இஸ்லாம் காட்டி தந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய அரபியில தியாக திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளை பொறுத்தளவுக்கு நிறைய வழிகாட்டுதலை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. இந்த நாளுடைய கதாநாயகனாக இருப்பது யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி. அவரை பொறுத்தளவுக்கு அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவி, அவருடைய மக்கள் அனைவரும் தியாகத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்லி தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்துல அநியாயங்கள், அக்கிரமங்களை தடுக்கப்பட வேண்டும், சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு மனிதர் உபதேசம் செய்ய வேண்டும், உபகரிக்க வேண்டும், பல்வேறு விதமான நல்ல செய்திகளை, நல்ல உபதேசங்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தளவுக்கு முதலில் தியாகத்தோடு வாழக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான சமூக பணிகளையும் இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. அதையும் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.